மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு கொண்டு வரும் அனைத்து அரசாணைகளும் அதிகாரிகளால் செயல்படாமல் இருப்பதாக புகார். மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டத்தில் செயல்படுத்துவதில் அரசியல் தலையீடு, அதிகாரிகள் உறுதுணை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1500 இருந்து 3000 ரூபாயாக மாற்றிக் கொடுங்கள். கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள். தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் பேட்டி. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் நலன் கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கொண்டுவரப்பட்ட அரசாணைகள் செயல்படாமல் இருப்பதாகவும் அதனை செயல்பாட்டில் கொண்டுவர வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டம். முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வு மேம்பட வேண்டி நீங்கள் அறிவித்த அரசாணைகளில் முறைகேடு செய்யும் அதிகாரிகள், மோசடி செய்யும் அதிகாரிகள், முதல்வர் ஐயா, எந்தெந்த அரசு வளாகங்களில் ஆவின் பாலகம் அமைக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் ஒதுக்கி இருக்கீங்க. அரசாணையின் 20 முறையாக ஒழுங்குபடுத்துங்க. செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சண்முக சுந்தரம் பேசுகையில், மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு சட்டங்கள், அரசாணைகளை கொண்டு வந்துள்ளார். அவை தற்போது வரை செயல்படாமல் இருப்பதாகவும் பல அரசாணைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார், என்னுடைய ஆட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட மன வருத்தம் அடையக்கூடாது என கூறினார். நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். தமிழ்நாடு அரசு வளாகங்களில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பாலகம் அமைத்துக் கொள்ளலாம் என அரசாணை 20 கூறப்பட்டிருப்பதாகவும், மருத்துவமனை, ஆட்சியர் அலுவலகம் போன்றவற்றில் ஆவின் பாலகம் உள்ளது. ஆனால் அதை வேறு யாரோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாணை 23 படி மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடை நடத்த முன்னுரிமை வழங்கி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கடை திறக்க ஆவலோடு இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளால் கெடுபிடி ஏற்பட்டுள்ளது. அரியலூரில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரின் அழுத்தத்தின் காரணமாக கடை திறக்க முடியாமல் ஒருவர் இன்று வரை உள்ளார். எங்களை வாழ விடுங்கள், தொந்தரவு செய்யாதீர்கள், மாற்றுத்திறனாளிகளை தொந்தரவு செய்யாதீர்கள் என முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுங்கள். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படும் வணிக வளாகம் மற்றும் கடைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு கடைகள் வழங்கும் அரசாணை 82 அதிகாரிகள் சரியாக செயல்படுத்தி ஏலம் விடுவதில்லை எனவும், அதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், இதனை தடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நடந்த ஏலத்தை ரத்து செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றி நடத்திய இந்த ஏலமும் செல்லாது என அறிவியுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 78 பேர் காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் என கூறி வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் பழைய அரசாணையை அமல்படுத்துங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1500 இருந்து 3000 ரூபாயாக மாற்றிக் கொடுங்கள். கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள். பட்டா கேட்கின்ற பொழுது அரசு அதிகாரிகளால் மறுக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான வசதி இல்லாமல் பெரிய பெரிய கடைகளிலும், துணிக்கடைகளிலும், உணவு விடுதிகளிலும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு எங்களது கோரிக்கையை ஏற்காமல் இதே நிலை தொடர்ந்தால் பல சங்கங்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் கூறினார்.